ரைட். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ப்ரொஜெக்ட் சூப்பர் வந்து முதலாவதாக எடுத்துக்கிற தலைப்பு நான் ஷெடியூல் பண்ணி வச்சிருந்ததில் முதலாவது வந்து பங்குச்சந்தை. ரைட். பங்குச்சந்தைன்னா என்ன? ரைட். பங்கு சந்தையை பற்றி முதலாவது கதைக்கிறது முன்னுக்கு இது எப்படி உருவாகுது ரைட்டா? உருவாகுதுன்னு சொல்ல போகல. ரைட். இப்போ எனக்கு நான் ஒரு கம்பெனி ஒன்று உருவாக்கணும் அல்லது ஏதாவது ஒன்று ஒரு கடை ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ரைட். அந்த கடையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை தேவை. ரைட். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 50,000 எவ்வளோ ரூபா? 50,000 தேவை. இந்த 50,000 நான் என்ன செய்யணும்டா, என்னெல்லாம் இல்லை, விற்கிறதுக்கு காணியும் இல்லை, ஒன்றும் இல்லை, வீடும் இல்லை. வீடு போல நம்மளோட தேவைகளுக்கு இருக்குது, இருந்தாலும் வீடும் இல்லை, ஒன்றும் இல்லை, விற்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ரைட். அப்போ நான் என்ன செய்கிறேன்டா, இதை வந்து ஒரு 1000 பங்குகளாக பிரிக்கிறேன். இல்லை, இந்த சல்லியை நான் சேர்த்து எடுக்கணும். அப்போ இந்த 1000 பங்கால் பிரித்தா எத்தனை? 1000 பங்காக பிரிக்கிறேன். சுருக்குண்ணா. ரைட். இப்போ ஒரு பங்கோட விலையை கண்டுக்கிறேன். என்ன செஞ்சுக்கிறேன்? எனக்கு தேவையான தொகையை 1000 பங்காக உடைச்சி ஒரு பங்கோட விலையை கண்டுக்கிறேன். இப்போ ஒரு பங்கோட விலை வந்து ரைட். இப்போ நான் என்ன செய்கிறேன்டா, ஒரு பங்கை நான் விற்கிறேன். இப்போ அது ஒரு ரமேஷ் அல்லது ஒரு அப்துல்லா என்ன செய்கிறாரு, ஒரு பங்கை வாங்குறாரு அல்லது குறிப்பிட்ட அவரில் ஈக்கிற சல்லியை எனக்கு தருவார். தந்த அந்த எல்லாரும் தந்த பெறுமதி என்னது? 50,000 நான் என்ன செய்கிறேன், நான் என்ற பிஸ்னஸில் நான் போட்டு அதில் வருட இறுதியில் வரும் தானே, நான் பொருட்கள் வாங்கிப்பேன், செலவழிச்சிப்பேன், அதை வாகனத்துக்கு கொடுத்திப்பேன், ஹையர் பண்ணதுக்கு கொடுத்திப்பேன், அப்படி எல்லாத்துக்கும் செஞ்சுக்கிட்டு இறுதியில் வரவு எவ்வளோ வந்திக்கணும், செலவை பார்த்துக்கிட்டு கிடைச்ச லாபம் ஈதனை, கிடைக்கப்பட்ட லாபம் ஒரு 10,000 கிடைச்சிக்குது லாபமாக. அப்போ நான் எத்தனை பங்குகளாக பிரிச்சுக்கிறேன்? 1000 பங்கு. இதை 1000 பங்குகளாக 1000 பங்காக பிரிச்சுக்கிறேன். அப்போ ஒரு பங்குக்கு கிடைக்கும் லாபம் ரூபா 10 விளையிட்டா. ரைட். இது தான் வருட இறுதியில் நான் அவங்களுக்கு கொடுக்குற லாபம். எவ்வளோ? ஒரு பங்குக்கு 10 ரூபா. அப்போ 50 ரூபாட ஒரு பங்கை வாங்கினா நான் வருட முடிவில் அவருக்கு கொடுக்குற காசு எவ்வளோ? 10 ரூபா கொடுப்பேன். விளைஞ்சுது. அதை சொல்கிறேன் பங்கு லாபம். ரைட். இப்போ 50 ரூபாய்க்கு இதனை இதை அவர் என்ற ஸ்டாக் இது மார்க்கெட் என்ற இது கம்பெனியோட லாபம் கூட வந்தால் என்ன செய்வாங்கன்னா, என்ற ஈக்கிற பங்குகளை மற்றாக்க வாங்க ஆசைப்படுவாங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம், 50 ரூபாட பங்கை நான் என்ன செய்கிறேன் அல்லது அப்துல்லா என்ன செய்வான்டா, அந்த 50 ரூபா பங்கை 60 ரூபாய்க்கு விற்பான். விற்று போட்டு அவன் என்ன செய்வான்டா, அவன் வேறு தொழிலுக்கு போவான். ரைட். 60 ரூபாய்க்கு விற்றான்டா, எவ்வளோக்கு அவன் வாங்கிக்கிறான்? 50 ரூபா. எவ்வளோக்கு விற்றுக்கிறான்? 60 ரூபா. அவனுக்கு கிடைச்ச லாபம் எவ்வளோ? 10 ரூபா. இதை சொல்கிறது மூலதன லாபம். என்னது? மூலதன லாபம். இப்போ ஒரு வருட முடிவில் அவருக்கு கிடைத்த லாபம் எவ்வளோ? பங்கு லாபத்தால் 10 ரூபா, மூலதன லாபம் 10 ரூபா. அப்போ அவருக்கு கிடைச்ச லாபம் எவ்வளோ? 10 ரூபா. இன்னொன்று கேள்வி கேட்பாங்க, எப்படின்டா, மூலதன லாப சதவீதம். விளையிட்டா? மூலதன லாப சதவீதம் சொல்லக்குள்ள மூலதனம் எவ்வளோ? 50 ரூபா போட்டிக்கிறாரு, லாபம் எவ்வளோ கிடைச்சிக்குது? 10. சதவீதம்டா என்ன? தர 100 வீதம். இந்த சைப்பர் இந்த சைப்பர்
5 5ஆல் சுருக்கணும் இதை சுருக்கணும் 2. மூலதன லாப சதவீதம் 2 வீதம். விளங்கிச்சா? ரைட். இப்போ இது மூலதன லாபம். அப்போ பங்கு லாப சதவீதம், பங்கு லாபம். இப்போ பங்கு ஒன்று கொடுக்குறதால அவருக்கு எவ்வளோ லாபம்? அதை 2 முறையில் செய்யணும். விளங்கிட்டா? 2 முறையில் செய்ய போக்குள்ள எப்படி வரும்டா? பங்கு லாபம் தானே. பங்கொன்று என்ன எவ்வளோ? 50 ரூபா. அதுக்கான லாபம் எவ்வளோ? 10 ரூபா. என்ன கேள்வி? பங்கு லாப சதவீதம் தர 100 வீதம். இங்கே இருக்கிற சைஃபர், இங்கே இருக்கிற சைஃபர். 5 5ஆல் சுருக்கினா 1, இதை சுருக்கினா 2. 10 20%. இது என்னது? பங்கு லாப சதவீதம். பங்கு லாப சதவீதத்தை இன்னொரு முறையும் காணலாம். அது எப்படி காணப்போகிறோம்டா? இப்போ நான் சொல்கிறேன். யார்? ரமேஷ் என்ன செய்கிறாருன்னா 100 பங்கு வாங்குறார். அப்போ 100 பங்கு வாங்கினா அவர் முதலீடு செஞ்சது எவ்வளோ? ஒரு பங்கு 50 ரூபா. 100 பங்குண்டா 5000 ரூபா. அவருக்கு கிடைக்கிற லாபம் எவ்வளோ? ஒரு பங்குக்கு 10 ரூபா கிடைக்கும். அப்போ 100 பங்கு தானே. ரைட். 1000 தர என்ன கேள்வி? சதவீதம். ரைட். தர 100 வீதம். 2 0 2 0 1 0 1 0 க்ளோஸ். 5 5ஆல் சுருக்கினா 1, 2 20. அப்போ 20%. இங்கே என்ன வந்துக்கு? 20%. ஒன்று அப்படி செய்யணும் அல்லது இப்படி செய்யணும். ரைட். இப்போ இதில் இவங்க அப்படி தான். எனக்கு கம்பெனி ஒன்றுக்கு எனக்கு தேவையான முதலீடு பணம் எவ்வளோ? 50,000 ரூபா. அதை என்னால் எடுத்துக்கொள்ளலை. அப்போ நான் என்ன செய்யணும்? அதை பங்குகளை உடைச்சி ஒவ்வொரு பங்கையும் கொடுத்து விற்று நான் எடுத்து ஒரு வருடம் முடியவுள்ள லாபம் கொடுப்பேன். விளைஞ்சுதா? ரைட். சில கேள்வியில் 1 மாத லாபம் கொடுப்பாங்க. அது கேள்வியை கொஞ்சம் ஹார்டாகிறது. ஏன்டா? அது லேசான கேள்வி தானே. அதங்கனைக்கு நீங்கள் பிழை விடுவீங்களே, அந்த பிழையாக இல்லாமக்கிறதுக்கு தான் அந்த இது வேலை செய்யணும். மேக்ஸிமம் மாஷாலா பாஸ் பேப்பரில் அப்படியே தான் வரும். என்னது? வருடத்துக்கு இறுதியில் கொடுப்போம். ரைட். இப்போ உங்களுக்கு தேவையான சமன்பாடு தரேன். விளங்கிட்டா? என்ன சொல்லிக்கிறேன்? முதலாவது இந்த பாடத்தில் இருக்கிற விளக்கத்தை தருவேன். அது எப்படி வருதுன்ட்டு எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அடுத்தது என்ன? தேவையான சமன்பாடை தந்துடும். அதுக்கப்புறம் கேள்விகளை 1 by 1 செஞ்சுட்டு வரும். ரைட். ரைட். எல்லோரும் என்ன செஞ்சீங்க? பேனை பென்சில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் கிளாஸுக்கே குந்தணும். ரைட்டா? ரைட். முதலாவது மூலதனம்டா என்ன? மூலதனம். ரைட். இப்போ கேள்விகளில் எப்படி வரும்? ராஜா முதலீடு செய்த பணம் யாது? விளங்கிச்சா? ரைட். அப்போ ராஜா எவ்வளோ முதலீடு செஞ்சுக்கிறான்டா? என்னது? பங்கு ஒன்றின் விலை தர பங்குகளின் எண்ணிக்கை. விளங்கிச்சோ? இதுதான் மூலதனம். விளங்கிட்டா? ரைட். இதில் எப்படி கேள்வி தரப்போகிறான்டா? ஒன்று மூலதனத்தை தந்து பங்குட விலையும் தந்து பங்குகள் எண்ணிக்கையை கேட்பான். அப்போ என்ன செய்வீங்க? ரைட். இதை 3 சமன்பாடாக உடைக்க போகிறேன். எப்படி உடைக்க போகிறேன்? ரைட். இப்போ முதலாவது கேட்குறான். என்ன கேள்வி கேட்க போகிறான்டா? ஒரு குறித்த பணமும் தந்து போட்டு எவ்வளோ முதலீடு செய்கிறாங்கன்னு தந்து போட்டு பங்கொன்றோட பெறுமதி தந்தா அவன் கேட்க போகிற கேள்வி என்ன? நம்ம கேளாக விளங்குது. பங்குகள எண்ணிக்கை. அப்போ பங்குகளின் எண்ணிக்கை, பங்குகள எண்ணிக்கை காண என்ன செய்வோம்? இப்போ பாருங்கள், பங்குகள எண்ணிக்கை தானே இருக்குது. அதை எழுவாய் மாற்றம் செஞ்சால் இது பெருக்கப்படுகிறாரு.
அப்போ என்ன செய்யும், மூலதனத்தை வந்து என்ன செய்ய போகிறாரு, சமனுக்கு இங்கிட்டு இருந்தால் என்ன வரும், சமனுக்கு அங்கிட்டு போகக்குள்ள இங்கே பெருக்கிட்டிக்கிறாரு. அப்போ சமனுக்கு அங்கிட்டு போய் பிரிப்படுவார். என்ன ஈக்கிறாருங்க நினைக்க, மூலதனம். மூலதனம் கீழே பங்கு ஒன்றின் விலை. விளையிட்டா சட்டப்படியாக விளையிக்கா, ரைட். இது அதே சமன்பாட்டை கேட்டு, ரைட். இப்போ இதை கேள்வியை இன்னொன்று மாற்றுவாங்க. எப்படின்டா, ரமேஷ் 100 பங்கு வாங்கிப்பான், சரியா, 100 பங்கு வாங்கிப்பான், ஒரு 500 5000 முதலீடு செஞ்சுக்கிறான். அப்போ அவர் வாங்கின பங்கொன்றின் விலையை எவ்வளோன்னு கேட்க, ரைட். அப்படி கேட்கக்குள்ள நம்ம என்ன செய்வோம், ரைட். இப்பயும் என்ன செஞ்சுக்கிறோம், பங்கொன்றின் விலை கேட்டால் எழுவாய் மாற்றம், எழுவாய் மாற்றத்தை படித்தா இங்கே ஹரி, ரைட். இப்போ என்ன கேள்வி, பங்கொன்றின் விலை, பங்கு ஒன்றின் விலை. பங்கொன்றின் விலைன்ற என்ன, இவரை எழுவாய் மாற்றம் செஞ்சு, அப்போ இவர் பெருக்கிறார், அப்போ எங்கிட்டு வரக்குள்ள என்ன செய்வார், பிரிப்படுவார். என்னத்தின் கீழ் என்ன இது, முதலீடு, முதலீடின் கீழ், ரைட். மூலதனம், முதலீடுன்னு சொல்கிறது எங்கே, முதலீடும் பிரச்சனை இல்லை, மூலதனத்தின் கீழ். என்ன கேள்வி, பங்கு ஒன்றின் விலை. அப்போ பங்குகள் எண்ணிக்கை பெருக்கு இங்கிட்டு வந்தால் என்ன செய்யும், பிரிப்படும். பங்கு ஒன்று, பங்குகளின் எண்ணிக்கை விளைஞ்சா ஒரே ஒரு சமன்பாடு தான். அதைத்தான் நம்ம ஒரு எழுவாய் மாற்றத்தில் தான் செஞ்சு எழுதிக்கிறோம், ரைட். இது வீடியோவில் வரத்தால் அல்லது நம்மளோட லைவ் கிளாஸில் தான் செய்கிறது. அதில் என்ன செய்வோம், உங்களுக்கு தேவையானதை புஷ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யலும், அழகாக மாற்றிக்கிட்டே போயிட்டு இருக்க இயலும். புஷ் பண்ணி வச்சுட்டு எழுதி போட்டு திருப்பி அன்புஷ் பண்ணி, ரைட். அடுத்தது பங்கு லாபம் எப்படி கருது, ஒரு சமன்பாடு வேணும் தானே, பங்கு லாபம். ஏற்கனவே விளங்கப்படுத்திட்டேன், ஒரு தெளிவான ஒரு விளக்கம் ஒன்று தந்தேன். அதனால் இப்போ நம்மளோட பிள்ளைகள் அல்லது வீடியோ பார்க்குற பிள்ளைகள் என்ன செய்ய போகுது, சொல்ல போகுது. பங்கு லாபம் என்னது, பங்குகளின் எண்ணிக்கை தர பங்கொன்றுக்கான பங்கு லாபம். பங்குகளின் எண்ணிக்கை. இப்போ எத்தனை பங்கு நான் வாங்கிக்கிறேன், அப்துல்லா எத்தனை வாங்கிப்பார், ரமேஷ் எத்தனை வாங்கிப்பார், பங்குகள் எண்ணிக்கை தர என்ன செய்ய போகிறாங்க, பங்கொன்றுக்கான, பங்கு ஒன்றிற்கான பங்கு லாபம். விளங்கிச்சோ, ரைட். இப்போ பங்கு லாபம் மொத்த லாபத்தை கண்டாச்சு. இதையும் 3ஆக உடைக்கலும், ரைட்டா. நான் 3ஆக சொல்லி உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணல, விளங்கிட்டோ. ஏன்டா நம்மகிட்ட படிக்க வர பிள்ளைகள்லாம் அறிவு கூடின பிள்ளைகள், யாரும் மொக்கு இல்லை, முயற்சி செய்யாதது தான் பிரச்சனை, முயற்சி செஞ்சால் வெள்ளையலும், ரைட். இப்போ என்ன செய்ய போகுது, எல்லோரும் முயற்சி செஞ்சு என்ன செய்கிறீங்க, பங்கொன்றுக்கான பங்கு லாபம் காண்றதுக்கு ஒரு சமன்பாடு உருவாக்குறீங்க. அடுத்தது என்ன செய்கிறேன், பங்குகளுக்குரிய பங்குகள் எண்ணிக்கைக்கு ஒரு சமன்பாடை உருவாக்குறீங்க. அதை உருவாக்கி நீங்களே வச்சுக்கொள்ளுங்க, ஒரு கொப்பி எடுங்க, அதில் நீட்டாக அழகாக எழுதி வச்சுக்கொள்ளுங்க, ரைட். ரைட். இப்போ கேள்விகள் எப்படி கேட்பான்டா, ஒன்று பங்கு லாபத்தை தந்துட்டு பங்கொன்றுக்கான லாபத்தை தருவோம். அப்போ என்ன கேட்பான் கேள்வி, பங்கொன்றின் பங்குகள் எண்ணிக்கை கேட்பான். சில டைம் பங்கு லாபமும் தருவான், பங்குகளின் எண்ணிக்கையும் தருவான். ஆனால் என்னது, பங்கு ஒன்றுக்கான லாபம் தர மாட்டான், அதை கண்டுபிடிக்க சொல்லுவோம். இவ்வளோ தான். இப்போ பங்கு லாபம்னு சொன்னதோட உடனே ஒரு ஆள் ஓடி வருவார், என்னையும் சொல்லிட்டு போங்க சார். எப்படி என்ன சொல்லுவார், என்னத்தை சொல்லுவார், அது பங்கு இலாப சதவீதம், ரைட்.
பங்கு லாப சதவீதம். ரைட். இப்போ பங்கு லாப சதவீதம் எப்படி காணப்போகிறோம்? நான் அழகாக சொல்லி தந்தேன். 2 முறையில் செய்யலும். எப்படி செய்யலும்? ஒன்று, நான் வாங்கின பங்குகள எண்ணிக்கை, பங்குக்கு செஞ்ச நான் இப்போ அப்துல்லா 100 பங்கை வாங்கிப்பார். ஒரு பங்கு 50 ரூபா படி எவ்வளோ? 5000 ரூபா. 5000 மேல் பங்குகள லாபமே வருமே. 100 பங்கு வாங்கினதுக்கு ஒரு பங்குக்கு எவ்வளோ? 10 ரூபா படி 1000 ரூபா கிடைக்கிது. அப்போ 5000 மேல் 1000 தர சதவீதம், தர 100 வீதம். அதே போல் இங்கே பாருங்கோ, எப்படி பங்கு லாப சதவீதம். நான் என்ன செய்கிறேன்டா, பங்கு ஒன்றின் விலை நான் ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன். நீங்கள் கொஞ்சம் வீடியோ பார்த்து தானே எழுதுறீங்க, கொஞ்சம் விரிவாக எழுதி கொள்ளுவோம். பங்கொன்றின் விலை மேல் பங்கு ஒன்றிற்கான பங்கு லாபம் தர 100 வீதம். விளைச்சோ? ரைட். இவ்வளோதான். இல்லாட்டி என்ன செய்வீங்க? இன்னொரு சமன்பாடு இதுக்கு தரலாம். எப்படின்னா, அல்லது ஒரு நபர், குறித்த நபர் தானே. இப்போ முதலீட்டுக்கு கிடைக்கப்பட்ட லாபம் அல்லது பங்கு லாபம் சொல்கிறது, பங்கு லாபம் பெஸ்ட்டாக இருக்கும். ரைட். தர 100 வீதம். விளங்கிட்டா? இவ்வளோ தாடா. ரைட். இன்னும் 2 சமன்பாடு இருக்குது, போர்ட் காணாது. ரைட். நீங்கள் இதை நான் அழிச்சிட்டு வரேன், நீங்கள் புஷ் பண்ணி எழுதி கொள்ளுங்கோ. இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, பங்கு லாபத்தை கழுத சொன்னே ஒரு ஆள் பின்னுக்கு ஓடி வருவார். யார்? மூலதன லாபம். என்னது? மூலதன லாபம். ரைட். மூலதன லாபம் என்னதுண்டா நான் சொன்னேன், ஏற்கனவே சொல்லிட்டு வரத்தால் எல்லா பிள்ளைகளும் சொல்லும். என்னது? நம்ம பங்கு ஒன்று வாங்கிட்டு அதை விற்போம். எவ்வளோக்கு விற்போம்? ஒன்று, வாங்கின விலையோட கூட விற்றா என்னது? லாபம். வாங்கின விலையோட குறைய விற்றது என்னது? நட்டம். ரைட். அப்போ மூலதன லாபத்தை கதைக்கக்குள்ள ஒரு ஆளும் பின்னுக்கு நிற்பார். யார்? மூலதன நட்டம். ரைட். பங்கு லாபமும் வரும், பங்கு நட்டமும் வரும். பங்கு நட்டம் பெருசாக கேள்வி கேட்குற இல்லை, கேட்டால் அதே தான் வேலை, மைனஸில் வரும். அப்போ மைனஸில் வந்தால் என்ன? நட்டம். அவ்வளோதான். லாபத்தை கேட்குறது, லாபம் மைனஸில் வந்தால் நட்டம். அவ்வளோதான். இப்போ மூலதன லாபம் எப்படி காண்றது? நம்ம பங்கை வாங்கிட்டு அதை விற்போம் தானே. அப்போ விற்ற விலை மைனஸ் கொள்விலை. பங்குட விற்ற விலை மைனஸ் கொள்விலை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 60 ரூபாய்க்கு பங்கை விற்றுக்கிறேன். எவ்வளோக்கு வாங்கிக்கிறேன்? 50 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன். அப்போ எனக்கு கிடைச்சது 10 ரூபா லாபம், மூலதன லாபம். இதே நான் மாதிரி செஞ்சிருந்தா 60 ரூபாய்க்கு விற்றுக்கிறேன், 70 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், 10 ரூபா மைனஸில் வந்து. அப்போ நான் என்ன சமன்பாட்டில் போட்டிக்கிறேன்? மூலதன லாபம். மைனஸில் வந்தால் என்னது? மூலதன நட்டம். அவ்வளோதான். ரைட். இப்போ நம்ம அடுத்ததுக்கு போவோம். ரைட். இப்போ என்னண்டா, மூலதன லாபத்தை கதைச்ச உடனே மூலதன லாப சதவீதம், மூலதன லாப சதவீதம் அது எப்படி காண்றது? பங்குட பெறுமதி பங்கொன்றின் விலை
மூலதன லாபம் இல்லை, அதை விட இந்த வேர்ட்ஸ் சிறந்ததாக இருக்கும். பங்கொன்றின் விலை பங்கொன்றுக்கான லாபம். பங்கொன்றின் விலை பங்கொன்றிற்கான மூலதன லாபம். தரக்குள்ள தெளிவாக தந்துடணுமே, அப்போ எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ரைட். பங்கு ஒன்றின் விலை அதன் மேலே பங்கொன்றிற்கான மூலதன லாபம். ஏன்டா சிலாக்க என்ன செய்வாங்கண்டா, இப்போ எத்தனை பங்கு 500 பங்கையும் விற்ற விலை எவ்வளோ 60 ரூபா படி பெருக்கி அதிலிருந்து கொள்விலையை கழிச்சிருவாங்க தானே. அப்போ அவங்களே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிக்கும் இதில் போடுறது. அதுக்கு தான் பங்கொன்றிற்கான விலை அதன் மேல் பங்கொன்றிற்கான லாபம். விளையிட்டா? ரைட். அதை எடுத்து செஞ்சுக்கணும். இப்போ என்ன செய்ய போகிறோம், அதை போட்டு சுருக்கி எடுக்கிறீதான். நீங்கள் அப்படி பெருக்கி எடுத்தீங்கண்டா பங்கு எல்லாத்தையும் ஒரு ஐடியா விற்கிறதே தானே. எல்லாத்தையும் ஒரு ஐடியா விற்கக்குள்ள அவர் செஞ்ச முதலீடு, அப்போ அது ஒரு சமன்பாடாக தரலாம் தானே. முதலீடின் மேல் என்னது வரும், தந்தல். இப்போ லாப சதவீதம் தானே கட்டிங்க. அப்போ மூலதன லாபம் தர 100%. ரைட். கொஞ்சம் எழுதி கொள்ளுங்க. ரைட். இவ்வளோந்தான்டா. ரைட். இவ்வளோந்தான் என்னது, பங்குச்சந்தை. பங்கு சந்தையில் உள்ளது இவ்வளோ தான். சமன்பாடு தந்தாச்சு. இப்போ அடுத்து இதை என்ன செய்ய போகிறோம்டா, 2016, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24 கடந்த வருஷம் மட்டுக்கு எல்லா பங்கு சந்தையில் வந்த கேள்வியும் ஒவ்வொரு வினாவாக அல்லது ஒரு ஃபுல் வீடியோவாக சரி எப்படியாவது நான் போட ட்ரை பண்ணுறேன். சரியா? ட்ரை பண்ணவே இல்லை, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் வீடியோவில் ஒன் த வே. ரைட். நம்மளோட செமினார் சீரீஸில் இணைஞ்சு கொள்றதுக்கு 078 913 52 82 இந்த இலக்கத்துக்கு ப்ரொஜெக்ட் சூப்பர் என்று நீங்கள் மெசேஜ் ஒன்று தட்டி விடுங்க. உங்களுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸை நான் அனுப்புகிறேன். ரைட். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். ரைட். இதில் பாஸ் பேப்பர் கேள்வி மட்டும் இல்லை, சரியா, சப்போர்ட் செமினார் பேப்பர் அது உங்களோட எக்ஸாமை நெருக்கின வாக்கிலே அனுப்புவாங்க. அதை தனியாக ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். விளங்கிட்டா? ரைட். ரைட். இப்போ நம்ம 2016ஆம் ஆண்டு நம்மளோட பாஸ் பேப்பரில் வந்த பங்குச்சந்தை கேள்வியோட ஒரு கேள்வி ஒன்று, அதோட எளிய வட்டியும் சம்மந்தப்பட்டு கேட்குறாங்க. ரைட். நம்ம செய்வோமே. ரைட். இப்போ இந்த கேள்வியை வாசிக்கிறேன். பங்குச்சந்தையில் முதலீடும் செய்யும் திரு சங்கர் பங்கொன்றின் சந்தை விலை என்ன சொல்கிறான், பங்கொன்றின் விலை சொல்கிறான். அப்போ என்னது, பங்கு ஒன்றின் விலை, சந்தை விலை எவ்வளவா, ரூபா 80. ஆக உள்ள ஒரு கம்பெனியில் பங்குகளை கொள்வனவு செய்வதற்கு ரூபா 40,000 முதலீடு செய்கிறார். எவ்வளோ, ரூபா 40,000 முதலீடு செய்கிறார். இப்போ என்ன கேள்வி கேட்கலாம், முன்னுக்கு வீடியோ பார்த்துட்டு வரேன்டா, தொடர்ச்சியாக வரக்குள்ள என்ன கேள்வி கேட்குறான், பங்கொன்றின் விலை, முதலீடு, பங்குகள் இன்னைக்கு கேட்போம். ரைட். தெரியும் நம்மளோட பிள்ளைகள்டா அப்படி தான். ரைட். இப்போ ரைட், அக்கம்பெனியில் ஒரு பங்குக்கு ரூபா 6% ஆண்டு பங்கிலாபத்தை கொடுக்கிறது. ரைட். எவ்வளோமா,
ரூபா 6 ரூபா என்ன செய்கிறாங்களாம், பங்கு இலாபம். ரைட், பங்கு லாபத்தை அப்படி ஒதுக்கி வச்சு. இப்போ முதலாவது கேள்வி, திரு சங்கர் வாங்கிய பங்குகளின் எண்ணிக்கை. திரு சங்கர் வாங்கிய பங்குகளின் எண்ணிக்கை. ரைட், முதலாவது நம்ம என்ன செய்வோம், பங்குகள் எண்ணிக்கைக்குரிய சமன்பாடு 3 சமன்பாடு சந்திக்கிறதுன. பங்குகளின் எண்ணிக்கை என்ன சமன்பாடு, முதலீடு அல்லது மூலதனம். இங்கே என்ன தந்திக்கிறாங்க, முதலீடு. அப்போ முதலீடு போடுவோமே, முதலீடு கீழ் என்னது, பங்கொன்றிற்கான விலை. பங்கு ஒன்றின் விலை. ரைட், இப்போ பங்குகள் எண்ணிக்கையை காண இயலுமா, ரைட். முதலீடு எவ்வளோ, 40,000. பங்கொன்றுக்கு விலை எவ்வளோ, 80 ரூபா. என்ன செய்யலாம், இந்த 0வையும் இந்த 0வையும் வெட்டேலும். இதை 8 சுருக்குன்னா 1. 4க்குள்ளே அடங்காதா, அடங்காது. இப்போ 40க்குள்ளே 5 தடவை, 8 40, 2 0. அப்போ வந்துட்டு என்னது, 500 பங்குகள். என்னது, 500 பங்குகள். ரைட், இப்போ இதுலேருந்து நம்ம சொல்லலாம், அவருக்கு வருடாந்தம் கிடைக்கும் பங்கு லாபம் எவ்வளோ, பங்கு லாபம். ரைட், பங்கொன்றுக்கு லாபம் எவ்வளோ, 6 ரூபா. 5000 பங்கு 500 பங்குண்டா 6 5 30, 2 0 எவ்வளோ, 3000 ரூபா கிடைக்க போகுது. ரைட், என்ன கேள்வின்னு பார்ப்போம். அடுத்து அதைத்தான் ஈக்கும். திரு சங்கர் பெறும் ஆண்டு பங்கிலாப வருமானத்தை காண்கள். ரைட், வருவோம். என்னது, ஆண்டு பங்கிலாப வருமானம். பங்குலாப வருமானம். பங்குலாப வருமானத்துக்கு சமன்பாடு என்ன சொல்லிக்கிறேன். ரைட், பங்குகள் எண்ணிக்கை என்ன, 500. பங்கொன்றிற்கான பங்கு லாபம் 6. 6 5 ரூபா. 6 5 30. பின்னுக்கிற 2 0 விளங்கிட்டா. 6 5 30, 3000. ரைட், இப்போ அடுத்த கேள்வி என்ன கேட்குறான்டா. ரைட், ஓர் ஆண்டுக்கு பின்னர் திரு சங்கர் பங்குகளை விற்று 3500 மூலதன இலாபத்தை பெறுகிறார். என்ன பெறுகிறார், மூலதன இலாபத்தை. எதை, பங்குகளை விற்கிறதால மூலதன லாபத்தை எவ்வளோ பெறுகிறார். மூலதன லாபத்தை தந்திருந்தா, பங்குகள் எண்ணிக்கை தந்தா, அவர் விற்ற விலையை காண இயலுமா. ரைட், விற்ற விலையை காண இயலும். ரைட், என்ன கேட்குறாங்க, ஒரு பங்கின் விற்பனை விலையை காணுங்க. என்னடாப்பா கேள்வி இது, நம்ம முன்னுக்கு தந்த சமன்பாட்டிலேயே இருக்குது, அவ்வளோத்தையும். ரைட், ரைட். எவ்வளோ, 3500 பெருமை. 3500 அவருக்கு கிடைக்குது. எத்தனை பங்குகள், விற்ற விலை எவ்வளோ, விற்ற விலை தெரியா. எத்தனை பங்குக்குது, 500 பங்கு. அப்போ காணலாம் தானே, விற்ற விலை எது போல் கிடைச்சிக்குது. ரைட், இதை சுருக்கி எடுத்தால் என்ன வரப்போகுது, எக்ஸ். 500 பெருக்குது இங்கிட்டு வந்தால் பிரிப்படும். 3500 கீழ் 500. 2 0 2 0. 5 5 சுருக்குனா 1. இதை 5 சுருக்குனா 7. எக்ஸ் சமன் 7. ரைட், 7 வந்திக்குது. விளங்கிட்டா, 7 வந்தது. எதுட 7, இவருக்கு மூலதன லாபமாக கிடைச்சிக்குது. லாபம் கிடைச்சதால அவருக்கு எவ்வளோ மேலதிகமாக
இப்போ விற்ற விலையில் இருந்து கிடைச்ச மூலதனம் தான் கிடைச்சி, மூலதன லாபம். இப்போ விற்ற விலையை காண எப்படி செய்வோம்? விற்ற விலை விற்ற விலைக்கு சமன்பாடு என்ன? மூலதன லாபம் சமன் விற்ற விலை மைனஸ் கொள்விலை. மூலதன லாபம் எவ்வளோ கிடைச்சிக்குது? 7. விற்ற விலை தெரியாது. இப்போ விற்ற விலைண்டு வைப்போமே, மைனஸ் கொள்விலை எவ்வளோ? 80. ரைட். கொள்விலை மைனஸ் 80 சமனுக்கு இங்கிட்டு வரக்குள்ள என்ன செய்யும்? கூட்டுப்படும். ரைட். விற்பனை விலை சமன் 80 சக 7, 87 ரூபாய். ரைட். அந்த பின்னுக்கு 87 ரூபாய்ன்னு எழுதக்கொள்ள பின்னுக்கு என்ன செய்யணும்? எழுதக்கொள்ள ரூபாய்ண்டு ஃபுல்லாக எழுதணும். முன்னுக்கு எழுதக்கொள்ள ரூபான்னா போட்டு குத்து வச்சாலே போதும். ரைட். இப்போ என்ன கேள்வி கேட்டுக்கிறாங்க? பங்கொன்றின் விற்பனை விலையை காண்க. கண்டாச்சா? ரைட். இவ்வளவுதான். ரைட். அதுக்கு கீழே ஒரு என்ன சந்திக்கிறாங்க? ஒரு கூட்டு வட்டியோ ஏதோ தந்திக்கிறாங்க. இதை கொஞ்சம் போர்டை அழிச்சிட்டு வரேன். நீங்கள் புஷ் பண்ணி வச்சுட்டு எழுதிட்டு புஷ் பண்ணிக்கொள்ளும். இப்போ சொல்கிறாங்க, திரு சங்கர் தன்னிடம் உள்ள பங்கிலாப வருமானத்துடன், பங்கிலாப வருமானம் எவ்வளோ வந்தது? 500 பங்கு 60 ரூபாய். அப்போ பங்கிலாப வருமானம் 3000 ரூபா ப்ளஸ் வருமானத்துடன் மூலதன லாபத்துடனும். மூலதன லாபம் எவ்வளோ? அவங்களே தந்திருந்தாங்க 3500 ப்ளஸ் ரூபா 3500 சேர்த்து அம்முழு பணத்தையும், என்னது 3500 ரூபா மேலதிகமாக சேர்க்குறாங்க. இதைத்தான் பிழை விடுறது. விளங்கிக்கலாங்க. 3000 ஒன்றுக்கு சேர்ப்பீங்க, அடுத்து 3500 சேர்த்து போட்டு ரெண்டையும் கூட்டி நீங்கள் மிச்ச வேலையை பார்ப்பீங்க. அதுதான் பிழை. அவங்க சொல்கிற வசனத்தை ஒவ்வொன்றா வாசிச்சு எப்படி வாசிக்கணும்? சங்கர் தன்னிடம் உள்ள பங்கிலாப வருமானத்துடன் முதலாவது. ரைட். அடுத்தது சொல்கிறாங்க மூலதன லாபத்துடனும் ரூபா 3500 சேர்த்து. விளங்கிக்கொள்ளுங்க. ரைட். மூலதன லாபத்துடன் சேர்த்து அம்முழு பணத்தையும் 10% கூட்டு வட்டி வீதத்தை தரும் ஒரு நிலையான வைப்பு கணக்கில் 2 ஆண்டுகளுக்கு வைப்பு செய்கிறது. எத்தனை ஆண்டுகளுக்காம்? 2 ஆண்டுகளுக்கு வைக்கிறார். ரைட். கடைசி கேள்வி, 2 ஆண்டுகள் இறுதியில் கணக்கில் உள்ள மொத்த பணத்தை காண்க. ரைட். இப்போ எளிய வட்டி கூட்டு வட்டி, எளிய வட்டி சும்மா நார்மலாக காண்றது. கூட்டு வட்டி அப்படி இல்லை. எப்படின்னா, முதலாவது வருடம் நம்ம ஒரு டிபாசிட் பண்ணிக்கிறோம், 10,000 ரூபா போட்டிக்கணும் பேங்க்கில். அந்த 10,000 ரூபாய்க்கு 10% 1000 ரூபா வரப்போகுது. அது முதலாவது வருடம். எளிய வட்டியில் அப்படி வரும். ஆனால் 2வது வருடம் எப்படி வரும்? அந்த 10,000 ரூபாய்க்கு 10% 1000 ரூபா தான் வரும். முதலாவது வருடம் 1000, 2வது வருடம் 3000, 4வது 5, 6வது வருடம் 1000 ரூபா படியே வந்துட்டீங்க. ஆனால் கூட்டு வட்டி அவ்வாறல்ல. என்ன செய்ய போகுது? கூட்டு வட்டி எப்படின்னா, நீங்கள் முதல் வருஷம் 10,000 ரூபா போட்டிக்கிறீங்க, 10% 1000 ரூபா வருது. 2வது வருஷம் உங்களோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ கிடக்கும்? 10,000 ரூபா நீங்கள் போட்டதும் கிடக்கும், வட்டி வந்தது 1000 ரூபா. அப்போ 11,000 ரூபா. 11,000 ரூபாய்க்கு போடக்குள்ள என்ன வரப்போகுது? 11,000க்கு 100ன் மேல் 10 தர 11,000. அப்போ 1100 ரூபா வரப்போகுது. 2வது வருஷம் எவ்வளோ? 1100 ரூபா வரப்போகுது. சரி. 3வது வருஷம் என்ன செய்யும்? அந்த 1100 ரூபாயோட 2வது வருஷம் எவ்வளோ கிடந்தது? 11,000 ரூபா. 11,000 1100 12,100 ரூபா. அப்போ அடுத்த வருஷமாகக்குள்ள எவ்வளோ வருது? 12,100ண்டா எவ்வளோ? 1,210 ரூபா வரப்போகுது. அது
மூணாவது வருஷத்துக்கு 4வது வருஷத்துக்கு அதை கூட்டி அப்படி ஒரு வட்டிக்கு வட்டி போடுறது கந்து வட்டின்னு சொல்லுவோம். நீங்கள் படங்கள்லாம் பார்த்துக்கலுமே அதே மாதிரி ஒன்று தான் கூட்டு வட்டி. ரைட், இதை 2 வகையாக செய்யலும். விளங்கிட்டா? ஒன்று எளிய வட்டி முறைப்படியும் செய்யலும், அடுத்து கூட்டு வட்டி. ரைட், ஃபஸ்ட்டுக்கு லேசான மெத்தடில் ஒன்று செய்கிறேன். ஃபஸ்ட் இயர் முதலாவது வருஷம் என்னது? எவ்வளோ? 3000, 3500, 3500, 7000, 3500, 7000, 7000, 10,000. ஒரு சாம்பிளுக்கு தான் சொன்னால் 10,000. எத்தனை? 100க்கு 10% தர எவ்வளோ பெறுமதி? 10,000. 2 சைபர் 2 சைபர், அப்போ 1000 ரூபா. 1000 ரூபா வரப்பு. 2வது வருஷம் 1000 ரூபா. 2வது வருஷம் நான் என்ன சொன்னேன்? வட்டி நம்ம முதலீடோட வட்டியும் சேர்த்து அதுக்கு வட்டி பார்க்கணும். அப்போ அதே கணக்கு தான், 100க்கு 10% தர 10,000, அதோட வட்டி 1000, அப்போ 11,000. இப்போ பாருங்கள், இதில் இருக்கிற 2 சைபர், இதில் 2 சைபர். இப்போ இங்கே எவ்வளோ வரப்போகுது? ரூபா 1100. விளங்கிட்டா? இப்போ 2 வருஷமும் வந்த சல்லி எவ்வளோ? முதலாவது நம்மகிட்ட இருந்த காசு எவ்வளோ? 10,000. இப்போ வந்தது 1000 ரவுண்டு, 1100 ரவுண்டு. 1000 உண்டு, 1100 உண்டு. அப்போ டோட்டல் எவ்வளோ வரப்போகுது? ரூபா 12,100. விளங்கிட்டோ? ரைட், இது சும்மா ஈஸியான வே. ஆனால் சில பிள்ளைகள் என்ன செய்யும்டா, இதை 1000 கண்டு 1100 கண்டத்தோடு விட்டுட்டு போயிடும். அதை விட மொத்த காசையும் சேர்த்து கூட்டி கொடுக்கணும்னு தெரியாமல் போயிடுது. விளங்கிட்டா? அதை நிவர்த்தி செய்கிறதுக்கு தான் இன்னொரு முறை இருக்குது. ரைட், அது ஒரே ஸ்டெப்பில் விட வந்துடும். எல்லாம் எழுதிப்பீங்கன்னு நினச்சி என்ன செய்கிறேன்? அழிக்கிறேன். ரைட், இப்போ வருட இறுதியில் கிடைக்கிறேன் 2 வருஷத்துக்கு பிறகு எவ்வளோ வட்டின்னு கேட்கலையே, பெறப்படும் தொகை எவ்வளோ? ரைட், இப்போ எவ்வளோ தொகை? 100 ரூபாய்க்கு எவ்வளோ கிடைக்க போகுது? 10 ரூபா கிடைக்கும். 100க்கு 10 தானே. ஆனால் நம்ம மொத்த தொகை தானே காணப்போகிறோம், மொத்த தொகை. அப்போ 100 ரூபாயை போட்டால் 10% 10 ரூபா படி 110 ரூபா தானே பேங்கில் இருக்கும். அதைத்தான் போடுப்போம். 110 தர 100ன் மேல் 110 தர 10,000. ரைட், ஏன் சார் 2 தடவை போட்டிங்க? ரைட், இது முதலாவது வருடத்துக்கு, இது 2வது வருடத்துக்கு. விளங்கிங்களா? ரைட், அப்போ இப்போ என்ன செய்ய போகிறோம்? இது அவ்வளோத்தையும் சுருக்க போகிறோம். 2 சைபர் 2 சைபர், இங்கே 2 சைபர் 2 சைபர், 4 சைபர் பேத்து. இப்போ என்ன மிஞ்சிக்குது? 110 தர 110. சரி, 11 தர 11 என்ன? 121. எத்தனை சைபர் இருக்குது? 2. ரூபா 12,100. விளங்கிட்டா? இவ்வளோதான். சிம்பிள். எந்த கேள்வியும் சிம்பிளாக நினச்சா சிம்பிள். ரைட் ரைட், இனிமேல் வர 2016 செஞ்சு முடித்தாச்சு, கம்ப்ளீட். அடுத்தது 2017, 18, 19, 20, 21, 22, 23 எல்லாத்தையும் 1 by 1 நம்ம செஞ்சுட்டு வருவோம். ஒரே ஐடியா எல்லாத்தையும் படிக்கிறாது. ரைட், அடுத்த வீடியோ ரைட் பங்குகள் என்னது? பங்குச்சந்தை முடிஞ்சுது. அடுத்தது தவணை கட்டணம், அந்த வீடியோவில் சந்திப்போம். ரைட், தேவையானாக்க நம்பர் எழுதி வச்சுங்க. 078-913-52-82. வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் ஒன்று சூப்பர் ப்ரொஜெக்ட் சூப்பர் ஏன்ட்டு போடுங்க. உங்களுக்கான கிளாஸ் லிங்க் எல்லாம்
பிட்டையாக வந்துக்கிட்டு. ரைட், சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.